ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பதியோட 3வது நாள் விலாகும், அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தோம் அடுத்த நாள் அதையும் சேர்த்து பார்த்துடலாம். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். திருப்பதியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவம் வந்து நமக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. இதோட வந்து 3வது வாட்டி வந்து போயிருக்கோம். முதல்ல போகும்போது வந்து பஸ்ஸில் போனோம். நம்ம ஊரில் இருந்து ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்புனோம் அப்படின்னா விடியற் காலமே அங்கே காளஹஸ்தியில் வந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே குளிச்சுட்டு அதுலேருந்து அன்னைக்கு நைட்டு மேல் திருப்பதிக்கு போய் அடுத்த நாள் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்தே கிளம்பி அதுக்கப்புறமா நம்ம அடுத்த நாள் ஊருக்கு வர்ற மாதிரி ஒரு 3 நாளையோட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் பக்கத்தில் ஆயிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்பி போய் புதன்கிழமை தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிருந்து. அப்போ நாள் வந்து கொஞ்சம் கூடுதல் ஆயிட்டு நமக்கு ட்ராவலுமே எல்லாமே கொஞ்சம் கூடுதல். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொண்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி பார்க்க வேண்டியதாயிட்டு. முதல்ல நாங்கள் வந்து 2 பேருக்கு மட்டும் தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் நல்லா ஜாலியாகவும் இருந்தது. அப்படி ஏன்னா ஆட்கள் நிறைய சேர சேர கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்தோம். பாதி பேருக்கு வந்து நாள் தரிசனம் இருந்து அடுத்த நாள் தான் எங்களுக்கு தரிசனம் இருந்துன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ நானும் என் சின்ன மகளும் தான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறோம். நிறைய பேர் வருவாங்க, அவங்க கூடால போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாருமே அன்னதானம் கூடத்தில் போய் சாப்பிட போயிட்டாங்க. எனக்கு வந்து போகக்கு முடியலை. என்ன காரணம் அப்படின்னா, விடியற் காலத்திலே இருந்து சின்ன பிள்ளைக்கு வந்து நல்லா காய்ச்சல். இப்போ மாத்திரை எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே தூங்க வச்சு கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போது சாயந்தரம் தான் நம்மளுக்கு வந்து சாமி தரிசனம் இருக்குது, அப்போ பார்த்து போயிடலாம், ரொம்ப அலைய வேண்டாம் அப்படின்ட்டு அவளை நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டேன். மதியம் வந்து பக்கத்துலேயே கடையில் கொஞ்சம் புரோட்டாவும் மசாலா தோசை எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். சோறு சாப்பிட பிடிக்கலைன்னு தெரியல, எனக்கு ஒரே வந்து நெஞ்சக்கரிப்பு இருந்துகிட்டே இருந்ததுனால மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றுமா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடி சாயந்தரம் வந்து அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சுத்தமாக ஃபோன் எடுக்கவே முடியலை. ஒரு 5 மணிக்கெல்லாமே நம்ம வந்து கோயிலுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். நைட்டு 1:30க்கு தான் வந்தோம். சாமி கும்பிடும்போது கரெக்டாக 10:30 10:45 ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 11:30 போல் வெளியே எல்லாமே வந்துட்டோம். லட்டு வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். லட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கவே இல்லை. அது வேறு பெரிய கஷ்டமாயிட்டு ரொம்ப மன உளைச்சல். ஒவ்வொரு இடத்துக்காக மாற்றி மாற்றி போய் ஓட வச்சு ஒரு கவுண்டரில் போய் நின்னோம் அப்படின்னா அங்கே நிற்கிற இடத்துல நம்ம கிட்ட போகையும் கவுண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 4 டைம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி நின்று நின்று சுத்தமாக லட்டு வாங்கவே முடியலை. கடைசியில் மாடிக்கு போங்க அப்படின்னாங்க. மாடியில் போய் வாங்கினா அதுக்கப்புறம் அங்கேயும் அதேமாதிரி ஒரு 2 கவுண்டர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஒரு இடத்துல போய் நின்னோம். நம்ம நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி கூட எக்ஸ்ட்ரா லட்டெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நம்ம பக்கத்தில் போகவும் ஒரே ஒரு லட்டு மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து நல்லா பெரிய ஃபேமிலி. எப்போவுமே வரும்போது நிறைய வாங்கிட்டு தான் வருவோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எப்படியாவது காசு கொடுத்தாவது வாங்கிட்டு வருவோம். அப்போது நமக்கு லட்டு வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு கூட வந்திருந்தவங்க ஒரு 4 பேர் வந்து ஒவ்வொரு லைன்லேயே நின்று நின்று 2 2 லட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுவே பெரிய கஷ்டம். மொத்தம் ஒரு 10 லட்டு என்னவோ தான் வாங்கிக்கிட்டே வந்தோம். அதுக்கு பத்தவே பத்தாது. எப்படி சமாளிக்க, எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதே ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்து. இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நாங்கள் இருந்த ரூமுக்கு வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் காலையில் எந்திரிச்சு மேல் திருப்பதியிலேருந்து கீழ் திருப்பதிக்கு வந்து அங்கேருந்து சென்னைக்கு சென்ட்ரல் வரைக்கும் நமக்கு வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, பேசஞ்சர் ட்ரெயினு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு அது கேன்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேல் திருப்பதியிலேருந்தே பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து அங்கே இருந்து ஒரு பஸ்ஸு வந்து ஃபுல்லாகவே புக் பண்ணி சென்னை வரைக்கும் வந்தோம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வரும்போது எடுத்தது தான். போகும்போது நமக்கு மேல் திருப்பதிக்கு வேறு ஒரு வழியாக தான் போகுது, வரும்போது வேறு ஒரு வழியாக தான் வருது. இதை வரக்கூடிய வழியே பார்த்திங்கன்னா நிறைய கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக அப்படி திரும்புகிற மாதிரி ரோடாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் வந்து மேலேருந்து அப்படி வரும்போது அந்த திருப்பதி மொத்தமாக அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஊர் எல்லாமே அந்த அளவுக்கு அப்படியே அழகாக தெரியுது. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்க முடிஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேர்னு அந்த இடங்கள் அது இல்லாமல் வரக்கூடிய வழியில் அந்த
மக்கள் நடந்து போகிற வழி இந்த இதெல்லாம் தெரியுது பாருங்க, அந்த ஓடு மாதிரி தெரிகிறது எல்லாமே. மக்கள் வந்து மலைக்கு நடந்து போவாங்களே, அதுக்கான வழியில் வந்து இந்த வரக்கூடிய வழியில தான் அவங்க நடந்து போகக்கூடிய வழி இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. போகிற இந்த மலைக்கு போகக்கூடிய வழியில வந்து இதை வந்து பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல தான் மக்கள் வந்து நடந்து போகிறத வந்து பார்க்கலாம். இந்த வரக்கூடிய வழிகள் எல்லாமே அந்த புலிகள் வந்து இருக்கக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக போங்க, கரடி இருக்கக்கூடிய இடம், யானைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம். எங்கேயுமே வந்து பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்க. நம்ம மேலே ஏறினோம் அப்படின்னா கடைசியில் நம்ம வந்து கீழே திருப்பதிக்கு வந்ததுக்கப்புறம் தான் பஸ்ஸை நிறுத்துவாங்க. இப்போ இந்த பஸ் வந்து எங்களுக்கு மேலே இருந்து அப்படியே சென்னை வரைக்குமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு எப்போவுமே ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவம் புதுசு புதுசாக கிடைக்கும். இந்த வருஷம் வந்து ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களாக தான் இருந்தது. அங்கே போய் இறங்குன டைமில் இருந்தே மழை சுத்தமாக அங்கங்கே எங்கேயுமே லாந்த போக முடியலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் மாறி மாறி தரிசன டிக்கெட்டு. அது இல்லாமல் இந்த 2 பேருக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் பாருங்க. திடீர்னு பெரிய மகளுக்கு வந்து காலேஜ் வந்து 5 நாள் லீவ் விட்டுட்டாங்க. அப்போ நம்ம வெள்ளிக்கிழமை கிளம்புறோம், வியாழக்கிழமை சாயந்தரம் ஃபோன் பண்ணி எனக்கு 5 நாள் லீவுமா, நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதும் மனசே கேட்கல. நம்ம அந்த 5 நாளும் நம்ம பிள்ளைய எப்படிங்க வீட்டில் விட்டுட்டு போக அப்படின்ட்டு யோசிக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி எடுத்து கேட்டால் சரி ஒரு லோக்கல் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. லோக்கலில் ட்ரெயின் டிக்கெட் போட்டு அப்படியே நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே சீட்டில் நானும் என் மகளும் படுத்து தூங்கி அப்படியே அந்த மாதிரி போனோம். சரியான உடம்பு வலி போகும்போதே. இப்போ நம்ம நார்மலாக ஒருத்தர் வந்து ஒரு சீட்டில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே திரும்பி திரும்பி படுத்து தூங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போனதுக்கப்புறமா தரிசன டிக்கெட் வந்து பெரிய மகளுக்கு எடுக்கலை இல்லையா? அவள் வந்து நைட்டு ஒரு 12 மணிலேருந்து 4:30 வரைக்கும் வரிசையிலே நின்று தரிசன டிக்கெட் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா தரிசன டிக்கெட் எடுக்காமல் அங்கே போய் சாமி கும்பிட முடியாது. மற்ற கோயில்கள் மாதிரி இல்லை. அதனால் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே வரிசையில் நின்று தரிசன டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா. இப்போது தரிசன டிக்கெட் வந்து வேறு யாருமே போய் எடுக்க முடியாது. யார் பேரில் வந்து நம்ம எடுக்கணுமோ அவங்கவங்களோட ஆதார் கார்டு வந்து கொண்டு போய் பார்த்து செக் பண்ணி தான் கரெக்டாக கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்க போய் எடுக்கவே முடியாது. அதனால் இது ஒரு கஷ்டம்தான். நம்ம வந்து ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம போய் சாமி கும்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த உடனே எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ரிஸ்க்கான வேலை தான். அதுவும் வந்து எங்களுக்கு கூட வந்திருந்தவங்கள ஒரு ஃபேமிலியில் இன்னொரு பிள்ளைக்கும் இதே மாதிரி எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் அந்த ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்க வந்து அந்த பிள்ளையையும் நம்ம பிள்ளையையும் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு காவலுக்கு நின்று வெயிட் பண்ணி அவங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்தையும் தனியாகவும் விட முடியாது, தனியாகவும் சாமி கும்பிட்றதுக்கும் விட முடியாது. அப்படிங்கச்சில கூடவும் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் சேர்த்து தான் டிக்கெட்டை அன்றைக்கி வெயிட்டிங்கில் நின்று எடுத்து சாமி கும்பிட போகும்போதும் சேர்த்தே கூட்டிகிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஒரு நாளைக்கு முன்னையே டிக்கெட் எடுக்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக நின்று காவல் நின்று டிக்கெட் எடுத்து அடுத்த நாள் நைட்டு தான் டிக்கெட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்குள்ளது 10 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே சாமி கும்பிட போகணும் அப்படின்னா ஒரு 6-7 மணிக்கெல்லாமே நம்ம வந்து வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிடணும். அப்போ சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகி நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு வர்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ நேரம் அப்படியே நின்றே தான் நம்ம வந்து வரணும். அப்போ 2 நாள் சுத்தமாக 3 நாள் கம்ப்ளீட்டாக என் மகளுக்கு தூக்கமே இல்லை. என்ன பண்ணுதோ எப்படியோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் சளி பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது ஊர்லேருந்து கிளம்பி வரும்போதே. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவளுக்கு எதுவுமே பண்ணலை. அந்தளவுக்கு மழையில் நனைஞ்சோம், 2-3 நாளாக தூங்காமல் இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தால் வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 மணி நேரம் நல்லா நீட்டாக தூங்கி எந்திரிச்சா அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஒன்றுமே பண்ணலை. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு வந்து காலையிலே காய்ச்சல். நைட்டு வந்து நாங்கள் சாமி கும்பிட போகணும், விடிய காலம் பார்த்தா அவளுக்கு நல்லா காய்ச்சல். எனக்கு ரொம்ப பயந்தேன். ஏன்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இப்போது காய்ச்சல் வந்தாலே அவளுக்கு வந்து டேப்லெட் எடுத்தாலே டக்குனி குறையிறதில்ல. ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு அந்த மாதிரி தான் குறையுது. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஏகப்பட்ட குளிர் வேறு. நம்ம வீட்டில் அப்படின்னா நல்ல ஒரு பெட்டில் படுப்போம், கொஞ்சம் உடம்பெல்லாம் சூடாக இருக்கும்.
ஒரு கீழே ஒரு போர்வை விரிச்சோம், மேலே ஒரு போர்வை வந்து மூடணும் அப்படின்னா, நல்லா தாராளமா குளிருக்கு வந்து அடங்குற மாதிரி இருக்கும். அங்க வந்து நாங்க கொண்டுட்டு போயிருந்தது 2டே 2 பெட்ஷீட் மட்டும் தான். அதுவும் சின்ன சைஸு. அத வச்சு எப்படி சமாளிக்கிறது? குளிர் வந்துரக்கூடாது. அப்படி இப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்தது. ஓரளவுக்கு 2, 3 டைம் வந்து அங்க பக்கத்தில மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டு சமாளிச்சு வந்துட்டோம். சாமியும் நல்லா நைட்டு கும்பிட்டுட்டு, அடுத்த நாள் வந்து மறுபடியும் காலையில அங்க இருந்து குளிச்சு கிளம்பி துணியெல்லாம் மாத்தி, அங்க இருந்து நமக்கு ட்ரெயின் மிஸ் ஆனதுனால, மேல் திருப்பதிலேருந்தே பஸ்ஸு பிடிச்சு சென்னை வரைக்கும் வந்தாச்சு. சென்னையில வந்து மறுபடியும் 2, 3 பஸ் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி டைம்ல தான் நாங்க ட்ரெயின வந்து பிடிக்கிற மாதிரியே இருந்தது. அ போதும் போதும் அப்படின்ட்டு ஆயிட்டு. அதுக்கப்புறம் வரும்போது நல்லா ஜாலி தான். சொல்லவே வேண்டாம். நெறைய பிள்ளைங்க சேரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நல்லா ஜாலியா இருந்து பேசி எடுத்து சிரிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருந்ததே மொத்தமே ஒரு 10 லட்டு தான். அந்த லட்டு எல்லாமே நம்ம வந்து சூட்கேஸ்க்குள்ள வச்சு கொண்டுட்டு வந்தது என்ன ஆச்சு அப்டின்னா, பூந்தியாவே ஆயிட்டு. அங்க தரும்போதே பாதி உடைஞ்சு உடைஞ்சு பூந்தியா தான் தந்தாங்க. நல்லா அப்படியே உதிரி ஆயிட்டு. அப்படியே கவர்ல வச்சு கொண்டுட்டு வந்திருந்தோம். இப்ப நல்லா ஒரு பெரிய தாம்பூல தட்டுல போட்டு அத எல்லாமே மறுபடியும் உருட்டுற வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் குடுக்குற மாரி இருந்தது. அதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுதான் நம்ம திருப்பதில 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்த வளையல். இது வந்து நம்ம வீட்ல அப்படியே இருக்கு. அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. திருப்பதில வந்து கண்ணாடி வளையல் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு சீக்கிரமா உடையவும் செய்யாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும்போது இந்த 2 கலர் வந்து ஒண்ணு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு அரக்குல ஒரு இந்த ஒரு 4 காப்பு வந்து வாங்கியிருந்தேன் ரெட் கலர்ல. அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கலர்ல ஸ்டோன் வச்சு ஒரு 2 காப்பு வந்து வாங்கியிருந்தேன். அது எல்லாமே இன்னும் இப்போ வரைக்குமே நல்லா இருந்தது. அதனால வளையல் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குனோம். அ இப்போ இந்த பழைய வளையலையும் என் மக எடுத்துட்டு வந்து, "இன்னும் நல்லாயிருக்கு பாருங்கம்மா" அப்படின்ட்டு காமிச்சா. இதில வந்து 12 வளையல்ல 1 வளையல் தான் உடைஞ்சிருக்கு. ரோஸ் கலர்ல வந்து ஒரு 3, 4 வளையல் வந்து உடைஞ்சிருக்கு. அது வந்து அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பாக்ஸில இருக்கிறது எல்லாம் வந்து இப்போ வாங்கிட்டு வந்தது. இந்த ஸ்டோன் காப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா ஒரு டார்க் கலர்ல கிரீன் கலர் ஸ்டோனும், அதுக்கப்புறமா சென்டர்ல ஒரு 4, 4 ரோஸ் கலர்ல ஸ்டோனும் வச்சிருக்கு. இது வந்து இதுக்கு முன்ன வாங்குனதில்ல. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கல. உள்ள கை வந்து வைக்கும்போது கொஞ்சம் அழுத்துற மாதிரி இருக்கு. வேண்டாம் அப்டின்னேன். பிள்ளைங்க தான் "இது நல்லாயிருக்கும்மா வாங்குங்க" அப்டின்னாங்க. அதனால இதில வந்து 2 வாங்கியிருந்தேன். இந்த 2 காப்பும் ரூ. 100. அதுக்கப்புறமா இந்த கண்ணாடி வளையல். இதுதான் ரொம்ப ஆசைப்பட்டு தேடி தேடி பார்ப்பேன். இதில வந்து ஒரு 2 சைஸு கூட கிடைக்கும் அப்டின்னு பார்த்தேன். கிடைக்கவே இல்ல. நெறைய கடையில வந்து சைஸ் பார்த்து பார்த்து பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கிடைச்சது. இருந்தாலும் இந்த நம்ம வந்து எப்பமாவது ஒரு டைம் போடும்போது, எண்ணெய் இல்லன்னா சோப்பு போட்டு உள்ள கையில போட்டுட்டு கழட்டிக்கிடலாமா அப்படின்ட்டு பிள்ளைங்க சொன்னாங்க. அதனால வாங்கியாச்சு. இதில ரொம்ப பிடிச்சிருந்தது, நெறைய கலர் இருந்தாலுமே இந்த க்ரீனும், அந்த ரெட் கலரும் தான் நல்லா இருந்தது. அதனால அந்த 2லயும் ஒவ்வொரு டஜன் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதுவுமே நம்ம வந்து அப்படியே வச்சு பாக்ஸில வச்சு கொண்டுட்டு வந்தோம் இல்லையா? வீட்ல வந்து எடுத்து பார்க்கும்போதே கையிலேருந்து கையிலேருந்து ஒரு வளையல் கீழ விழுந்து 2லயும் ஒண்ணு ஒண்ணு உடைஞ்சிட்டு. கொஞ்சம் கஷ்டமா இருந்து கையில போடுறதுக்கு முன்னாடியே வளையல உடைச்சிட்டீங்களே அப்படின்னிட்டு. சரி பரவால்ல அப்படின்னிட்டு இப்ப எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 வளையலையும் நீங்க பார்த்தாவே தெரியும். இது வந்து மேல வந்து அந்த ஜிகினா ஒர்க் எதுவுமே கிடையாது. எல்லாமே கட்டிங் ஒர்க் மாதிரி குடுத்து, அதில ஒரு எனாமல் மாரி குடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு சீக்கிரமெல்லாம் அந்த கலர் எல்லாம் போகாது. ரெட் கலர்ல, கிரீன் கலர்ல கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்டோன் வர்ற மாரி குடுத்துருக்கு. கிரீன் கலர்ல வந்து ரெட் கலர் வர்ற மாரி குடுத்துருக்கோம். இது 2யுமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இதில ஒவ்வொரு டஜன் வந்து வாங்கியிருக்கேன். அ இதில வந்து நம்ம கொஞ்சம் வளையல் போட்டுட்டு 2 சைட்லயும் நம்ம வந்து கவரிங் காப்பு போடுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு சின்ன சைஸு காப்பு போட்டோம் அப்டின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதிகமா வேலைலாம் செய்யும்போது உடையும். அதனாலேயே நம்ம போடுறதே இல்ல. எப்போமாவது நான் வந்து எங்கேயாவது கிளம்புனா போடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை இருக்கும். இருந்தாலும் அவசரமா கிளம்பி போகும்போது சுத்தமா மறந்துருவேன். இப்போ இந்த வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ரெட் கலர் வளையல் பாருங்க. இது வந்து பிளாஸ்டிக்கு இல்ல அரக்கு. கொஞ்சம் திக்கா இருக்கும். கண்ணாடி மாதிரியும் இருக்கும் இல்லையா? அதுதான். இது பார்க்குறதுக்கு கண்ணாடி வளையல் மாதிரியே தான் தெரியும். ஆனா ரொம்ப நாள் உழைக்கும். இதுவுமே போன ட்ரிப் வாங்கிட்டு வரும்போது ஒரு 4 வளையல் வாங்கியிருந்தேன். இப்பவும் ஒரு வளையல் எங்கேயோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதோ பாக்ஸுக்குள்ள இருந்த ஞாபகம் இருக்கு. இந்த கோல்டு கலர் கிளீட் வந்து அவ்வளோ சீக்கிரமா போகவும் செய்யாது. நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன்.
அதனால் இதுலேயும் 4 வளையல் வாங்கியாச்சு. இந்த 4 வளையலும் ரூ. 100. கண்ணாடி வளையல் வந்து 50, ரூ. 50. காப்பு ரூ. 100. இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். திருப்பதியில் வந்து பூஜை பொருட்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து மழை, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு வெளியில் சுத்தமாக போகவே முடியலை. பக்கத்தில் இருந்த கடையில் மட்டும் தான் இந்த வளையல் வாங்கிட்டு வந்தோம். இப்போ இந்த காப்பு போன ட்ரிப்பு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தது. இதில் 2 காப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 வந்து உடஞ்சிட்டு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 1 மட்டும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெளரி தான் இருக்குது. அதனால் இப்போ யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு பக்கம் வச்சுருந்தேன். இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியல பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி இப்போவும் இருந்தது. சரி இப்போது அதே மாதிரி வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் மாற்றி வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து திருப்பதிக்கு போனாலே வளையல் கடையை பார்த்தா ஆசையாக தான் இருக்கும். இப்போது எவ்வளோ வாங்கலாம் போல் இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து திருப்பதியோட அனுபவங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.